கண்களை எங்களை அதிகமாக பரலோகத்தை நான் கருதுகிறார்கள் இங்கு அமர்ந்திருக்கிற அனைவருடைய இருதயத்தை தியானம் என்னுடைய தூய சகோதரியாக ஆமாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என் அன்பான வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபை நிகழ்ச்சி நிரலிலே 21/3/2026 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு செய்தி திரு தேவேந்திரன் நடத்துனர் மொபைல் போட்டுள்ளது. நிகழ்ச்சி நிரல்ல போட்டு அழைப்பு இல்லை. அந்த நிகழ்ச்சி நிரலை பார்த்துட்டு தான் நமக்கு இந்த செய்தி இருக்கு என்பதை தெரிந்து கொள்கிறேன். காலையில் 7 மணிக்கு சாமி சொன்னாங்க, 7 மணிக்கு உங்களுடைய செய்தி இருக்கு. இந்த வாய்ப்புகளை என்னுடைய ஆண்டவருக்கும் இந்த திருச்சபை தலைமை ஆயர்களுக்கும் செயலர் முன்னாள் செயலர் இந்நாள் செயலர் சபை அங்கத்தினர்கள் பேசி மெம்பர்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே என்னுடைய அருமை தம்பி அருணன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஆராதனையில இப்படி பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதை உணர்கின்ற ஒரு நாட்களாக நேரமாக இருக்கிறது. அவர் முதலே சாட்சியை சொல்லிட்டார். ஒரு தோட்டத்தில் வளர்ந்த பூக்கள் நாங்கள், அந்த பூ எப்பொழுதும் மனம் வீசிக்கொண்டே இருக்கும், இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும், இறுதி மூச்சு வரை அந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட கண்மலையில் ஊற்றில் இருந்து வந்தவர்கள் நாங்கள். அதற்காக அவருக்காக அந்த இறைவனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் தொடர்ந்து வேத பகுதிக்கு நாம் செல்வோம். இங்கே நாம் வாசித்த வேத பகுதியில ஏசாயா 46 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 3-4 வசனங்களை வாசிப்பதற்கு முன்னதாக அங்கே சரித்திரம் சொல்லப்படுகிறது, அங்கே வரலாறு சொல்லப்படுகிறது. என்ன சரித்திரம் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் தான் படைத்த தான் உண்டாக்கின தேவனை கடவுளை மறந்து அவர்கள் தன்னுடைய சுய விருப்பங்களுக்கு அவருடைய வாழ்வு செலுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே தேவனாகிய கர்த்தர் மிகவும் வேதனையோடும் வருத்தத்தோடும் சொல்லுகிற சத்திய வார்த்தை தான் இந்த ஏசாயா 46 3-4 வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுது. அங்கே யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததிக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் சந்ததியில் நீதியாகிய சகல ஜனங்களே, அந்த தலைமுறையெல்லாம் அங்கே அடக்கப்படுகிறது, அந்த சந்ததிகள் அங்கே உள்ளடக்கப்படுகிறது. அப்ப இவர்களை எல்லாம் பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். படைக்கு பராமரித்து பாதுகாத்து வாழ்வு கொடுத்த கடவுளை இறைவனை அவர்கள் நினைத்து பார்க்காமல் தன்னுடைய சுய விருப்பங்களுக்கு மாறாக அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற
அந்த சூழலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற சத்திய வார்த்தை தான் இது. எனக்கு செவி கொடுங்கள். அதுக்கு பின்னால நம்ம வாசித்தோம்னா அவர்கள் விக்கிரக ஆராதனை நடத்துகின்ற மக்களாக அந்த சந்ததியா இருக்கிறார். அதுக்கு முன்னால் இருக்கிற அதிகாரிகள் படிக்கும் பொழுது அவர்கள் படைத்த கடவுளை மறந்து படைக்கப்பட்ட பொருட்களை தெய்வமாக நினைத்து வழிபடுகிற ஒரு காட்சியை தேவன் பார்த்துதான் யாக்கோபின் சந்ததியாக இஸ்ரவேலின் மீதியானவர்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். எவ்வளவு வேதனையோடு, எவ்வளவு ஆழ்ந்த ஒரு வருத்தத்தோடு, எவ்வளவு ஒரு கரிசனையோடு, எவ்வளவு ஒரு இரக்கத்தோடு அவனோடு சொல்லுகிற அந்த சத்திய வார்த்தை. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். யாக்கோபின் சந்ததியாக நீங்களும் வளர்ந்து ஆளாக்கி முதிர் வயது வரை உங்களை நான் காத்து வருவேன். இஸ்ரவேலின் மீதியான சந்ததிகளே உங்களையும் காப்பேன். அங்க அடுத்த உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். இப்ப இருக்கிற சந்ததிகளுக்கு சொல்றார், இஸ்ரவேல் மீதியான சந்ததிகளுக்கு சொல்றார், நான் உங்களை நரை வயது தாங்கும் வரை, நரை வயது வரும் வரை உங்களை நான் தாங்குவேன். அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏறிடுவேன். எதிர்காலத்துக்கு போறேன். இதோட புரிதல்ல, உங்களை நான் எப்பவுமே தாங்குவேன். உங்களை ஏறுவேன், நான் சுமப்பேன். உங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலும் எல்லா இடுக்கண்களிலும் உங்களை நான் தப்புவிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் மிக வேதனையோடு சொல்லுவதை, கரிசனையோடு அந்த மக்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்போடு சொல்லுவதை செவிப்படுங்கள், திரும்புங்கள், என் பக்கம் திரும்புங்கள். நான் தான் உங்களுக்கு வாழ்வுபடுத்தவர், நான் தான் உங்களை சுமக்கிறவர், நான் தான் உங்களை தப்புவிப்பவர், உங்களை படைத்தவர் நான் தான். சாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே உங்களை நான் தெரிந்து கொண்டவர். எனவே என் பக்கம் திரும்புங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், நான் என்ன சொல்லுகின்றேனோ அதன்படி நடவுகள், உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி இங்கே தேவனாகிய கர்த்தர் அந்த யாக்கோபின் சந்ததியாக மீதியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யாருக்கு என்னை சாயமும் சமமும் ஆக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுகிறேன். ஒப்பிட்டு பார்க்கிறீங்க, யாருக்கு சமமான, யாருக்கு நாம் சமமானவன் அல்ல, யாருக்கும் ஒப்பிட்டு பார்த்தவன் அல்ல. வானத்தை பூமியை உண்டாக்கினவன் நான், எல்லாவற்றையும் படைத்தவன் நான், உங்களை உருவாக்கினவன் நான், உங்களை தாயின் கர்ப்பத்திலிருந்து தெரிந்து கொண்டவன், சுமந்தவன், ஏற்றியவன் நான். என்னை யாருக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியும்? எனக்கு ஈடு யாரும் இல்லை. எனவே செவி கொடுங்கள், நான் சொல்லுகிற வார்த்தைகள் கேளுங்கள் என்கிறது. அங்கே ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு முதிர் வயதில் தாங்குவார். அப்போது முதிர் வயதில் நம்மை தாங்குகின்ற கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட இருக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா ஆண்டவருடைய திருவாள். வேதத்தினுடைய வார்த்தை
உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவார்கள். ஏன் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும்? தாய் தகப்பனை ஏன் கனம் பண்ண வேண்டும்? உன்னுடைய ஆயுள், உன்னுடைய ஜீவன், உன்னுடைய உயிர் இந்த பூமியை நிலைத்திருப்பதற்கு, நீடித்து வாழ்வதற்கு, தேவனை நோக்கி பார்ப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆஷா சகோதரர்கள் இந்த இடத்துல வந்து தன்னுடைய தகவலை குறித்து சொன்ன சாட்சி வரவேற்க தந்த ஒரு சாட்சி. இந்த இடத்துல அவர்கள் ஒவ்வொரு நிலையும் வருகிற பொழுது நிச்சயம் தன்னுடைய தகப்பனுடைய செயல்பாடுகள் மனங்கள் முன்னதாக வந்து இருக்கும். அவர் வளர்த்து ஆவியில கொண்டு வந்தவர், திருச்சபை மக்களை ஆவியில வளர்த்தவர். எனவே உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா. இந்த கனம் பண்ணுதலை தாய் தகப்பனை மதித்து நடக்கிற பொழுது இந்த பூமியிலே நம்முடைய ஆயுள், ஜீவன் நீடித்து இருக்கும் என்பது ஆண்டவருடைய சத்திய வார்த்தை சொல்லுகிறது. இதை நாம் மறந்து பொதுவாக மனிதரை பற்றி திருமறை கூறுவது, ஜெனரலா நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது மனிதன் தேவதூதரையும் சர்வ சிறியவர். ஏன்னா சங்கீதம் 78:25 என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தேவ தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தை நான் மனுஷர்களுக்கும் கொடுப்பேன் என்று அங்கே கொடுக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் உண்ணுகின்ற உணவை மனுஷர்களுக்கு கொடுப்பேன். இது எந்த தாவிது சொல்றாங்கன்னா, முன்னாள் மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வருகிற பொழுது, எகிப்திலிருந்து மீட்டெடுத்து வருகிற பொழுது, அவர்கள் யாத்திரையாக பயணம் செய்யும் போது முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் அங்கே அடிப்படையாக இருக்கிறார்கள் கூட எங்கள் வயிற்றுக்கு சோறு கிடைத்திருக்குமே, உணவு கிடைத்திருக்குமே, என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பசி நீங்கி அவர்கள் தாராளமாக இருந்திருப்பார்களே என்று சொல்லி முறுமுறுத்து மோசையிடம் வந்து கதறுகிறார்கள். மோசே தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் மன்னாவை அந்த மனுஷர்களுக்கு கொடுத்தார். அப்ப இந்த மன்னா எது புதுசா வந்தது? தேவ தூதர்கள் சாப்பிடுகிற தேவ தூதர்கள் அந்த பரலோகத்துல தேவலோகத்துல உண்ணுகின்ற உணவு, அந்த உணவை மனுஷர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அததான் சங்கீதக்கார இங்க சொல்றார். தேவ தூதர் சாப்பிடுகிற மனுஷர்களுக்கு கொடுப்பேன், அது சம்பூர்ணமாய் கொடுப்பேன். ரொம்ப அறகுறையா கிடையாது, சம்பூரணமாய் பரிபூரணமாய் திருப்தியாய் கொடுப்பேன் என்று அங்கே தாவீது அன்றைய சங்கீதமாய் பாடுவதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷ குமாரனை விசாரிக்கிறதற்கும் எவ்வளவு அழகா தாவீது அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படியாக இந்த மனுகுலத்தை உருவாக்கி இந்த மனுகுலத்தினுடைய வாழ்வை அவர் அறிந்தவராக, தெரிந்தவராக ஆதியிலே தேவன் இந்த மனுகுலத்தை நடத்தின விதம் அற்புதமானதாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் தேவனை மறந்து, படைத்த கடவுளை மறந்து, அவர் செய்த எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மறந்து வழி தப்பி போனதினாலே யாக்கோபின் சந்ததி, இஸ்ரவேலில் மீதியானவர்களே,
எனக்கு செவி கொடுங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னதாகவே, தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை தாழ்வினேன், ஏறினேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து கரிசனையோடு சொல்லுகின்ற அந்த வார்த்தை. அப்போ ஆண்டவராகிய தேவன் அந்த முதிர் வயதில் தாங்குகின்ற கடவுளாக, நம்மை ஏந்துகின்ற கடவுளாக, நம்மை கண்காணிக்கின்ற கடவுளாக, நமக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற ஒரு இறைவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு, எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு, தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, எல்லா அற்புதங்களையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொண்டு, உலக பிரகாரமான வாழ்விலே ஒருவேளை சக்தி நம்மை திசை திருப்பவே ஆனால், ஆண்டவர் விட்டு வழிகளுக்கு நாம் போகவே ஆனால், இந்த சத்தியம் நமக்கு கூட, இந்த சத்தியம் நமக்கு கூட செவி கொடுங்கள். இஸ்ரவேலின் மீதியான சந்ததியாக செவி கொடுங்கள். சீர்கள் மீட்பர் ஆலயத்தினுடைய சந்ததிகளே செவி கொடுங்கள். நான் உங்களை தாங்கினேன், நான் உங்களை ஏற்றினேன், நான் உங்களை பாதுகாத்தேன், நான் உங்களுக்கு வாழ்வு கொடுத்தேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை அவர்களிடமாக மாற்றினேன். ஆனாலும் அடித்தப்பி போகிறீர்களே, எனக்கு சமமாக யாருக்கு உலகத்தில் இருக்கிறார்கள்? என்னை யாருக்கு சொல்லுவீர்கள்? என்னை என்னில் வேறே தேவர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். முதிர் வயதில் காணுபவர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொதுவாக மனிதர்களுடைய பருவங்கள் 5 வகையாக, இலக்கியத்துல பாத்தீங்கன்னா 12 பருவம் இருக்கு. ஆனா இங்க சுருக்கமா நம்ம 5 விதமான பருவங்கள்: குழந்தை பருவம், சிறுவன் பருவம், வாலிப பருவம், வயது வந்தவர் பருவம், முதியவர் பருவம் என 5 பருவங்கள் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இங்க விசேஷமாக இந்த முதிர் வயது பருவத்தை நாம் விசேஷமாக கவனிக்க வேண்டும். இங்க வந்திருக்கிறவர்கள் அனைவரும் 50 வயதிற்கு மேல் கடந்தவர்கள். ஆனா இந்த முதியவர்களை பற்றி இலக்கணம் சொல்ல வேண்டும். அப்பதான் அந்த இலக்கணங்கள் முதியவர்களை எப்படி கண்காணிக்க முடியும் என்பதை அவர்கள் தெரிந்து வருகிற காலங்களிலே தன்னுடைய பெற்றோர்களை, முன்னோர்களை, முதியோர்களை பாதுகாக்கின்ற, அரவணைக்கின்ற, அடைக்கலம் கொடுக்கின்ற அந்த ஒரு சிந்தனைகள், அந்த குணங்கள் அவர்களுக்கு வரும். இந்த முதிர் வயது என்பது விசேஷமான ஒரு வயது. நமக்கு கிடைத்துள்ள அனுபவ பொக்கிஷம் தான் முதியவர்கள். ஏதோ வயசாகிடுச்சு, வயது முதியவர்கள், அவங்களுக்கு அவங்கதான் சும்மா வயசாகிட்டு எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த முதியவர்கள் நமக்கு கிடைத்துள்ள ஒரு அனுபவ பொக்கிஷம். இந்த முதியவர்கள் சமூகத்தின் முதிர் கணிகள், முதிர்ந்த கணிகள் சாதாரணமா நினைச்சிக்க கூடாது. நம்மை அழகுபடுத்துவதற்காக தங்கள் அழகை இழந்தவர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தன் அழகை அழிந்து கொண்டவர்கள், மறைத்துக் கொண்டவர்கள். என் புள்ள அழகா அது போதுங்க, என் மகன் நல்லா இருக்கிறார் அது போதுங்க என்று சொல்லி தன் அழகை மறைத்துக் கொண்டவர்கள். என் பொண்ணு நல்லா பேசுறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துங்க அது போதுங்க. அப்ப இந்த முதியவர்கள் நம்மை அழகுபடுத்துவதற்காக தங்கள் அழகை இழந்தவர். அன்புக்கும் அனுபவத்திற்கும் பாசத்திற்கும் முன்னால் நாம் ஒன்றும் இதை நட்டி அவருடைய அன்புக்கோ, அவருடைய பாசத்திற்கோ, அவருடைய அனுபவத்திற்கோ நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை.
நம்ம அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, அலட்சியப்படுத்திட கூடாது. அவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலட்சியப்படுத்திட கூடாது. இந்த முதியவர்கள் அனுபவங்கள் சுமந்து வாழும் ஞானம், பல அனுபவங்களை சுமந்து வாழுகின்ற ஞானம். அந்த அனுபவம் தான் மகனுக்கு சொல்றாங்க, மகளுக்கு சொல்றாங்க, மருமகளுக்கு சொல்றாங்க, மருமகளுக்கு சொல்றாங்க, பேர பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. அதற்கு தேவனாகிய கர்த்தர் கூட யாக்கோபு சந்ததிக்கும் மீதியான இஸ்ரவேல் சந்ததிக்கும் நான் சொல்றதை கேளுப்பாங்க, செவி கொடுங்கப்பா. இங்க நாம முதியவர்கள் என்ன சொல்றாங்க, ஏன்பா அதை செய்யாதப்பா, அது தப்புப்பா, இந்த வழியில போகாதப்பா, அவனோட சேராதப்பா, அவனோட சேராதப்பா. என் அனுபவத்துக்கு சொல்றோம் பாருங்க, தயவுசெய்து அப்படியெல்லாம் செய்யாத. எனவே முதியோர்கள் அனுபவங்கள் சுமந்து வாழும் நாளைகள் நமக்கு பரிசாக வந்த ஆசீர்வாதங்கள். அவங்க நமக்கு கிடைத்த ஒரு பரிசு, ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. முதியோர்களுடைய காலடியில் தான் சொர்க்கமே இருக்கு. அதனால்தான் ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 1 12 வரை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே யாக்கோபு பெரிய பஞ்சம் காணும் தேசத்தில் பெரிய பஞ்சம் உண்டாகி தன்னுடைய பிள்ளைகளோடு என்ன பண்றாங்க, கானான் தேசத்தை விட்டு போறாங்க. தன்னுடைய பிள்ளை யோசேப்பு என்ன பண்றாங்க, மற்ற பிள்ளைகள்லாம் சேர்ந்து அடிச்சு வளர்ச்சி அவனுக்கு பார்வைப்படுத்துறாங்க. அந்த இடத்துல யோசேப்பு என்ன பண்றாங்க, பெரிய சாட்சியா பார்வோனுக்கு அதிபதியா அங்க இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல போறாங்க. போசேல் என்ற ஒரு ஊர். அந்த இடத்துல யோசேப்பு கிட்ட போய் சொல்றாரு. யோசேப்பு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேர் அழைச்சு பார்வதிக்கு கொண்டு போய் இருக்கிறாங்க. என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார், கானான் தேசத்துல பஞ்சம். அப்ப பார்வதி யாரு, இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. என் தகப்பனாருக்கு வந்திருக்க தகப்பனார பார்வன் அழைச்சவன் சொல்றான். யாக்கோபு போய் அங்க பார்வன் முன்னால நிற்கிறான். பார்வன் யாக்கோபை பார்த்து கேட்கிறாரு, உன் வயசு என்ன? நான் பரதேசியா இருந்த காலம் 130 ஆண்டுகள். இன்னும் என்னுடைய 8 நாட்கள் இருந்த அந்த காலத்தை நான் இன்னும் தொடவே இல்லை என்று சொல்லி அங்கே அவள் பார்வோனை ஆசீர்வதித்து திரும்புவதை பார்க்கிறோம். உடனே அந்த பார்வோன் ராஜா அந்த யோசேப்பை பார்த்து, நீ இந்த எகிப்து தேசத்துல நீ பெரிய அதிபதியாக உன்னை வைத்திருக்கிற, உன் குடும்பத்தை உன் சகோதரர்களை நீ எங்க திருப்தியா நினைக்கிட்டோ அந்த இடத்துல கொண்டு போய். அப்போ யாக்கோபு யோசேப்புடைய சகோதரர்கள் யாக்கோபு எல்லாரும் கொண்டு போய் ராமேஸ் என்ற இடத்துல ரொம்ப செழுமையான இடத்துல கொண்டு போய் வைப்பதை நம்ம பார்க்கணும். அப்ப கடைசியா யோசேப்பு யாக்கோபோடு இருந்ததினால் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று கேட்கும். யோசேப்போடு யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லல, யாக்கோபோடு மகன் இருந்ததினால் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ அந்த முதியவர்களுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அது எவ்வளவு பெரிய ஆழமான ஆசீர்வாதம், பிரிக்க முடியாத ஆசீர்வாதம், குறைவில்லாத ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கடவுளாக நம்முடைய தேவன் இருக்கிறார். எனவே முதிர் வயதில் நாம் சொல்றது போல இவர்களெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அவர்களை மதிக்கின்றவர்களாக, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக
இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னார். அந்த முதியவர்களை நாம் எப்படி கவனித்துக் வேண்டும் என்றால், முதியோர் இல்லங்களில் நம்மளுடைய பெற்றோர்களை சேர்த்து விடக்கூடாது. கிறிஸ்தவர்களாக எண்ணம் மிக அநேக, ஆனால் கிறிஸ்தவர்கள் ரோல் மாடலாக சாட்சியாக இந்த சமூகத்திலே இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும் தவிர அவர்களை கொண்டு போய் நாம் முதியோர் இடத்திலே சேர்த்து விடக்கூடாது. அவர்களை தனிமைப்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் இரண்டாம் நிலை குழந்தைகள். அவங்க ஒரு குழந்தை அனுபவத்தை சுமந்தவர்கள், பொக்கிஷங்கள். அவர்கள் யோசித்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குத்துக்கள். எனவே அவர்களை நாம் தனிமைப்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் இரண்டாம் நிலை குழந்தைகள். அவர்களை திட்டி காயப்படுத்தவும் கூடாது. அவளை எவ்வளவு வேதனைப்படுவார், எவ்வளவு கஷ்டப்படுவார். ஓடி ஆடி பறந்து தங்களுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தங்களுடைய சந்ததிகளுக்காக அவர்கள் உழைத்து ஓடாத போனவர்கள். இன்னைக்கு முடியல, வயசாகி உட்கார்ந்துக்கிறார். நம்ம இன்னைக்கு நமக்கு ரத்த ஓட்டம் இருக்குன்னு சொல்லி அவர்களை திட்டலாமா, அவர்களை பேசலாமா? அப்படி பேசினால் நாம் தேவனை மறந்தவர்கள். அப்படி பேசினால் தேவ வார்த்தைக்கு வழிவிலகி போகிறவர்கள். அதனாலதான் அங்க தேவனாகிய கர்த்தர் யாக்கோபின் சந்ததியை இஸ்ரவேல் சந்ததிக்கு கூர்த்து சொல்றார். அப்ப இப்படிப்பட்ட முதியவர்களை நம் வீட்டில் இருக்கிற முதியோர்கள், தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய கணவரை சார்ந்த தாய் தகப்பன், அல்லது தன்னுடைய மனைவியை சார்ந்த தாய் தகப்பன், உறவுகளை நாம் மதிக்கின்றவர்களாக இன்னைக்கு தலைவர் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு இருக்கிற சந்ததிகள் பெற்றோர்களை, முன்னோர்களை மதிக்கிறது கிடையாது. தாத்தா பாட்டியை மதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு சந்ததி தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியே தனி கொடுக்கணும். நீ தனியே, நீ கூட குறைந்து வாழாது. எவ்வளவு பெரிய கனமான வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்களை திட்டி காயப்படுத்தக்கூடாது. அவர்கள் விடும் கண்ணீர் குடிகளுக்கு கடவுள் நம்மை கணக்கு கேட்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் விடும் கண்ணீர் துளிகளுக்கு கடவுள் நம்மை கணக்கு கேட்பார்கள். தப்பி ஒன்று நினைத்துக் கொள்ளாத. நாம் அவர்களை விசாரிக்கிறதுக்களாக இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் அன்பு காட்டுகிறதுக்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கணும். அதுக்கப்புறம் நம்ம செயல்படுத்தவும் படவில்லை. ஆனால் கேட்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீதியும் மனிதாபமும் மிக்கவர்கள் அந்த முதியோர்கள். அவர்களிடம் பாசம் காட்டுங்கள். அவர்களின்றி நாம் இல்லை. கடவுளால் பார்க்கப்பட வேண்டியவர்கள் இந்த முதியோர்கள். இந்த முதுமை நம் வருங்காலம். இன்னைக்கு நம்ம நல்லா ஆரோக்கியமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னும் 20-25 வருஷத்துக்கு அப்புறம் நாமளும் என்ன நமக்கு ஒரு வருங்காலம் இருக்கு. அப்ப நாம எச்சரிக்கையா இருக்கணும். நிறைய நம்ம சில கதைகளை கேட்டிருக்கோம். ஒரு அப்பா என்ன பண்ணாரு, தன்னுடைய தகப்பனை ஒரு சின்ன கொட்டைக்குள்ள உட்காந்து வச்சுட்டு தினமும் ஒரு சிப்பில கொண்டு போய் சாப்பாடு வைப்பார். தினமும் அந்த சிப்பில ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி. இது வளர்கிற குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. தாத்தா ஒரு நாள் இறந்து போனார். எல்லாம் முடிஞ்சு அந்த சிப்பியை கழுவி இந்த குழந்தை வளர்ந்துருக்காங்க. அந்த டம்ளரை கழுவி இந்த சிப்பிக்கு டம்ளரை கொண்டு வந்து பத்திரமா வச்சாங்க. அப்பா அவங்க கொண்டு போய் கழுவி வைக்கிறாரு. அப்பா, நீ தாத்தாவுக்கு கொடுத்த இல்லையா? நாளைக்கு நான் உணவு, நாளைக்கு நான் உணவு எதை விதைக்கிறோமோ அதைதான் நம்ம அறுவடை செய்ய வேண்டும். எந்த நல்ல வார்த்தைகளை பேசுகிறோமோ அந்த நல்ல வார்த்தைகள் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும்.
யாருக்கு அன்பு காட்டுகிறோமோ அந்த அன்பு தான் திரும்ப நமக்கு கிடைக்கும். யாருக்கு இரக்கத்தை காட்டுகிறோமோ அந்த இரக்கம் திரும்ப கிடைக்கும். கடினமாக சுயநலமாக விதைக்கிற எந்த விதையும் திரும்பவே நம்மிடத்தில் வரும். அது நமக்கு மனஸ்தாபத்தை உண்டாகும். அப்படியாக இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் செவி கொடுத்து புதியவர்களை தாங்குகின்றவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.